உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த வீட்டுல நீங்க பண்ண விஷயங்களை எல்லாம் யாரோ வெளியில இருந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் இவ்வளவு நாளா வெளியில தேடிட்டு இருந்திருக்கேன். நான் கண் பார்வை இல்லாம இருந்தப்ப மாடி படிக்கட்டுல என்ன தடுக்கி விழ செஞ்சு நான் உயிருக்கு போராடினேன். அப்ப வீட்டுல யாரோ ஒருத்தர் தான் இத பண்ணிருக்காங்கன்னு நான் மாறிக்கிட்ட சொன்னேன். அப்ப கூட நீங்க இப்படி பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தோணலாமா? இனி சிஸ்டர் நிலைமை என்ன ஆக போகுதோ? அத நினைக்க நினைக்க என் மேலேயே எனக்கு பயங்கரமா கோபம் வருதுமா. போலியான தாய்ப்பாசத்தை காட்டி என்னை இவ்வளவு முட்டாள் ஆக்கிருக்கீங்கன்னு நினைக்கும் போது அவமானமா இருக்குமா. இப்ப கூட நீங்க பண்ண தப்புக்கு உங்களை போலீஸ்ல ஒப்படைச்சு தண்டனை வாங்கி கொடுக்கலாம் தான் மாறிக்கிட்ட சொன்ன. ஆனா மாறிதான் வேண்டான்னு சொல்லிட்டா. அப்பாடா, அப்ப ஜெயில் கன்ஃபார்ம் இல்ல. தப்பிச்சாங்கடா சாமி. நீங்க தேவி அம்மாக்கு செஞ்ச துரோகத்துக்கும் எங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் செஞ்ச கெடுதலுக்கும் தேவி அம்மா தண்டனை கொடுப்பாங்க. அதனாலதான் போலீஸ்ல ஒப்படைக்க வேண்டான்னு சொன்னேன். பாத்தீங்களா, இதுதான் எங்க மாரிய இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு மாமா கிட்ட இருந்து பிரிக்கணும்னு எவ்வளவு திட்டம் போட்டிருக்கீங்க, கெடுதல் பண்ணிருக்கீங்க. ஆனா மாறி எல்லாத்தையும் மறந்து உங்களை மன்னிச்சிருக்கா. இந்த பெருந்தன்மை யாருக்கு வரும்? நீங்க என் மேல காட்டினது போலியான அன்பு, பாசம், அக்கறை. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உங்க மேல வச்சிருக்க பாசம் உண்மையானது. அதனால நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருங்க. ப்ரோ, மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள? வேண்டாம், என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, வீட்டை விட்டு வெளியே போங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.